ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அந்த காலத்தில் கொடுத்த கொடூரமான 5 தண்டனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிட்நைட் மிஸ்ட்ரீஸ். முதல் தண்டனை என்னன்னா தி ரெட் டஞ்சன். த ரெட் டஞ்சன் தண்டனையை எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன், அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் தான் இந்த தண்டனையை கொடுப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னா, இந்த தண்டனை கொடுத்த ஒரு இடம்னா அது வந்து லண்டன் டவர். இந்த லண்டன் டவரில் நிறையா பேருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனையை யாருக்கு வேணாலும் தருவாங்க. ஏன்னா இந்த தண்டனையை கொடுக்கும்போது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அந்த கேட்டகரியில் வச்சு இவங்களுக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க ஒரு பிரிசனர் அப்படின்னாலே இந்த தண்டனையை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த தண்டனையை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். இந்த தண்டனையை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் டவரில் அந்த பிரிசனரை அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிசனரை எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் டவருக்கு கீழே இருக்கிற ஒரு பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த பிரிசனரை. அந்த இடம் வந்துட்டு இருட்டாக இருக்கும், செம்ம இருட்டாக இருக்கும் அந்த இடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிசனரோட கையும் காலும் கட்டி அந்த பாதாளத்திலே உட்கார வச்சுருவாங்க. அந்த பாதாளத்துக்கு பக்கத்தில் கடல் இல்லைன்னா ஆறு இருக்கும். அந்த பிரிசனரை அங்கே கட்டி வச்சுட்டு எல்லாரும் அவனை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ராத்திரி ஆனோடனே அந்த கடல் தண்ணி ஏறிட்ட பிறகு அங்கே தங்கியிருந்த 100கணக்கான எலிங்க தண்ணியில் அடிச்சுக்கிட்டு இந்த பிரிசனர் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் வரும். அந்த பசியாக இருக்கிற எலிங்க என்ன பண்ணோன்னா இந்த பிரிசனரை கடிக்க ஆரம்பிக்கும். அந்த எலிங்க அந்த பிரிசனரை கடிக்கிற டைமில் அந்த பிரிசனரும் உதறி விடுவான். அவன் எவ்வளோதான் உதறி விடுவான், ஏன்னா அவ்வளோ எலி அவனை சுற்றி இருக்கும். அவனும் உதறி டயர்டாகி எக்ஸாஷனில் மயக்கம் போட்டுருவாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, அந்த பிரிசனர் மயக்கத்துலேருந்து முழிக்கும் போது அவரோட உடம்பு ஃபுல்லாக எலி கடிச்சு வச்சிருக்கும். அங்கேயும் புண்ணாக ரத்தமாக இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த பிரிசனர் இருக்கிற இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிறதால அந்த எலிங்க வர்றது கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு அந்த இடம் அவ்வளோ இருட்டாக இருக்கும். அவனுக்கு சத்தம் மட்டும் தான் கேட்கும், இந்த எலி ஓடுற சத்தம், எலிங்களோட சத்தம் மட்டும் தான் கேட்கும். அவனை சுற்றி எவ்வளோ எலிங்க இருக்குன்னு கூட அவனால் பார்க்க முடியாது. அவனுக்கு சுத்தமாக தெரியாது அந்த இடத்துல எவ்வளோ எலிங்க இருக்குது அப்படின்னு. இந்த தண்டனையை கொடுக்குறவங்கள அவங்க வந்து அங்கே நாள் கணக்காக வச்சுருப்பாங்க, வாரங்களாகவும், சில பேரை மாத கணக்கில் கூட அங்கே வச்சுருப்பாங்க. இந்த தண்டனையை கொடுத்தவங்களுக்கு இந்த இடத்துல ஒருத்தனை கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு கூட அவங்க மறந்துடுவாங்க. அந்த ஆள் வந்துட்டு அந்த இடத்துல அப்படி இறந்து போயிடுவான். அந்த எலிங்க என்ன பண்ணோன்னா அவனை ஃபுல்லாக சாப்பிட்டு கடைசியில் அவனோட எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சிருக்கும். இப்படி தான் இந்த ரெட் டஞ்சன் தண்டனையை கொடுப்பாங்க. அடுத்த தண்டனை த ரேக். இந்த ரேக் தண்டனை கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். இந்த தண்டனையை வந்துட்டு லண்டன் டவரில் தான் கொடுப்பாங்க. இந்த தண்டனையை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, கிரிமினல்ஸுக்கு. அதுக்கப்புறம் இந்த போர் பண்ணும்போது சில பேர் இப்போ எதிர் போராளி யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த லண்டன் டவரில் தான் அடிச்சு வைப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ரேக் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ யார்கிட்டையாவது வந்துட்டு ஒரு உண்மையை வாங்கணும், அவங்கக்கிட்ட எனக்கு கன்ஃபெஷன் வேணும் அப்படின்னா அந்த ஆளுங்களுக்கும் இந்த தண்டனையை தான் கொடுப்பாங்க. இந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னா, தப்பு பண்ணவங்களை ஒரு ரேக்கில் உட்கார வைப்பாங்க. அது பார்க்குறதுக்கு படி மாதிரி தான் இருக்கும், ஒரு பெட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெட்டு கிடையாது, அது ஒரு மாதிரி படி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தப்பு பண்ணவங்களை படுக்க வச்சு அந்த தப்பு பண்ணவங்களோட கை காலை கட்டுவாங்க. கட்டிட்டுக்கப்புறம் அந்த 2 பேர் வருவாங்க. 2 பேர் வந்துட்டு ஒரு ஆள் இந்த சைடு நிற்பாங்க, ஒரு ஆள் இந்த சைடு நிற்பாங்க. அந்த ரேக்கில் வந்துட்டு சுற்றுற மாதிரி ஒரு டூல் இருக்கும். அந்த ரேக்கை வந்துட்டு அவங்க சுற்ற ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கிறப்ப அந்த தப்பு பண்ணவங்களோட கை கால் இழுக்க ஆரம்பிக்கும். அந்த ரேக்கை இழுக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த தப்பு பண்ணவங்கிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணுமோ, எந்தெந்த உண்மையெல்லாம் வர வைக்க முடியுமோ அந்த உண்மையெல்லாம் வந்துட்டு இழுக்கும் போது அவங்கக்கிட்ட வர வைக்க பார்ப்பாங்க. அப்படி வந்துட்டு அந்த கிரிமினல், அதாவது அந்த தப்பு பண்ணவங்க வந்துட்டு அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த ரேக்கை இன்னும் இழுத்து அந்த ஆளோட ஜாயிண்ட் எல்லாமே உடஞ்சிரும். எல்லாமே
இப்போ ஜாயிண்ட் இப்படி இருக்குன்னா அவங்களோட ஜாயிண்ட் எல்லாம் உடஞ்சிரும். அவங்களோட இடுப்பு கிட்ட, அவங்களோட ஷோல்டர்ஸ் கிட்ட, அவங்களோட எல்போ இது எல்லாமே உடஞ்சிரும். அவங்க வந்து பேசிக்கலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு உடம்பு இப்படி கித்தா மாதிரி இருக்கோல, இந்த மாதிரி அவங்கள ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறவங்கள வந்துட்டு இழுத்துட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அவங்கள வந்துட்டு கொல்ல மாட்டாங்க. அப்படி வந்துட்டு அவங்க பொய் தான் சொல்கிறாங்க, இழுக்கும் போது பொய்யே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இழுத்து இழுத்து அவங்களோட கை கால் எல்லாமே பிஞ்சிரும் அந்த ப்ரெஷரில். அப்போ வந்துட்டு அந்த ஆள் அப்படியே இறந்து போயிடுவாங்க. ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக என்ன ஆகும்னா, அவங்களோட பாடி வந்து கித்தா மாதிரி ஆனதும் இல்லாமல் அவங்களால நிற்க கூட முடியாது, அவங்களால உட்கார முடியாது, அவங்களோட பாடி வந்துட்டு அப்படியே பேரலைஸ் ஆயிரும். 1447 இங்கிலாண்டில் 25 வயசாகிற ஆனாஸ்க்கு இதே மாதிரி இந்த ரேக் தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது எதனால கொடுத்தாங்கன்னா, இந்த முந்தி காலத்துலலாம் வந்துட்டு இந்த கேத்தலிக் அப்படின்னு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கேத்தலிக் தவிர மற்ற யாராவது வேற ஏதாவது சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதில் ஆனாஸ்க்குங்கிற பொண்ணு அவங்க வந்துட்டு கேத்தலிக் பதிலாக கிறிஸ்டியனிட்டியை வந்து சில பேருக்கு போய் சொல்லி கொடுத்ததுக்கு அவங்களோட சொந்த ஹஸ்பண்டே போயிட்டு இங்கிலாண்டில் இருக்கிற ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆனாஸ்க்கு வந்துட்டு வேற ஒரு ரிலீஜனை வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொந்த ஹஸ்பண்டே போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆனாஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ரேக்கில் வச்சு நீ எதனால் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பாடி ஃபுல்லாக இழுத்து ஜாயிண்ட்லாம் உடச்சி அவங்கள உயிரோடையே எரிச்சிட்டாங்க. அடுத்த தண்டனை கீல் ஹாலிங். இந்த தண்டனையை வந்து பைரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கடல் கொள்ளையாளிகளா அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் வந்துட்டு இந்த தண்டனையை அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அவங்கள யாராவது திருடினாங்க, இல்லை அவங்கள யாராவது வேற ஒருத்தவங்களை ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பைரட்ஸ்க்கு பிடிக்கலைன்னா இந்த தண்டனையை, இந்த கீல் ஹாலிங் தண்டனையை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த தண்டனையை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நீளமான கயிறு எடுத்து அந்த தப்பு பண்ணவங்களோட கையை முதல்ல கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நீளமான கயிறை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கயிறை அவங்க ஒரு பெரிய போட்டில் தான் இருப்பாங்க, அந்த போட்டுக்கு கீழே அந்த கயிறை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கயிறை போட்டு அந்த சைடு கப்பலில் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கயிறோட கடைசி பகுதியில் வந்துட்டு அந்த தப்பு பண்ணவங்களோட காலை வந்துட்டு கட்டிடுவாங்க. காலை கட்டிட்டுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணவங்களை அந்த போட்லேருந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்ட பிறகு அந்த தப்பு பண்ணவங்க வந்துட்டு சைட்டில் வந்து தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. தொங்கிக்கிட்டு இருக்கிற டைமில் அந்த போட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு அந்த கயிறை இழுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கயிறை இழுக்க ஆரம்பித்த கையோடையே அந்த தப்பு பண்ணவங்க அந்த போட்டை வந்து உரசிக்கிட்டே கீழே போவாங்க. அந்த தப்பு பண்ணவங்க அந்த போட்டுக்கு பக்கத்தில் உரசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் போது அந்த போட்டில் உள்ள கட்டை ஆணிங்க எல்லாமே அவரோட உடம்பை குத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவர் தண்ணிக்குள்ளே பூந்துடுவார். தண்ணிக்குள்ளே பூந்துட்ட பிறகு இந்த போட்டுக்கு கீழே எப்போவுமே கூரா ஒரு இடம் இருக்கும். கீழே ஓகேவா, கூரா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த வந்துட்டு அந்த தப்பு பண்ணவங்க கிராஸ் பண்ணும் போது அவங்களோட முதுகு எலும்பு கழுத்து உடஞ்சிட்ட பிறகு அவங்க வந்துட்டு மேலே இழுத்துருவாங்க. திரும்ப வந்துட்டு மேலே இழுத்துட்டோன்னே 99% அந்த ஆள் இறந்து போயிடுவாங்க. இந்த தண்டனை கொடுத்த ஒருத்தருக்கு அவர் வந்துட்டு அப்படியே சர்வைவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சர்வைவ் பண்ணுற ஆளுங்களை 3 விஷயம் பண்ணுவாங்க. மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது ரவுண்டாக அவங்கள அனுப்புவாங்க. இந்த 2வது ரவுண்டை அனுப்பிட்ட கையோட கண்டிப்பாக அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. 2வது விஷயம் என்னன்னா, அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உடம்புல இருக்கிற காயங்கள்னால, இன்ஃபெக்ஷன்னால அந்த ஆள் கொஞ்சம் ஹவர்ஸ் கழித்து அவங்க இறந்து போயிடுவாங்க.
மூணாவதாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு சப்போஸ் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிடுச்சுன்னா அவங்க அந்த போட்லேயே தான் இருப்பாங்க. காலம் முழுக்கோ அவங்கள வந்துட்டு பூலி பண்ணிட்டு அவங்கள வந்து மேட் ஃபான் பண்ணுறது இதை பண்ணிக்கிட்டே அவங்கள வந்துட்டு தனியாகவே விட்டுருவாங்க. ஆனால் அந்த தண்டனை கொடுத்தனால நிறையா அவங்க முகத்தில் அவங்க உடம்புல நிறைய தழும்போடு தான் அவங்க கடைசி வரைக்கும் வாழணும். நாலாவதாக இருக்கிற தண்டனை என்னன்னா crushed by elephant, யானையால் மிதிப்பட்டு சாவுறது. இந்த தண்டனையை நிறைய கண்ட்ரீஸில் கொடுத்துருக்காங்க. 19th செஞ்சுரியில் இந்தியாவில் இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனையை யாருக்கு கொடுப்பாங்கன்னா, இந்த வரி கட்டாதவங்க சில பேர் இருப்பாங்களா, டேக்ஸ் பே பண்ணாமல் அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்க. திருடுறவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுப்பாங்க. கொலைகாரங்களுக்கு இந்த தண்டனையை கொடுப்பாங்க. இந்த தண்டனையை எப்படி கொடுப்பாங்கன்னா, தப்பு பண்ணவங்களோட கையை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலையை வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வைப்பாங்க. அதுக்கப்புறம் யானையை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த யானை மேலே ஆள் உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த யானை எங்கே போகணும், என்னத்தை மிதிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த தப்பு பண்ணவங்களோட தலையை அந்த யானை மிதிச்சிடும். அந்த காலத்துல சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி அவங்களோட அரண்மனையில் இருக்கிற செல்லில் இருக்கிற பிரிசனர்ஸை நிறைய பேர், 1-2 பேரில் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாரையும் யானையால் மிதித்து கொண்டு இருக்காங்க இந்தியாவில். இந்த தண்டனையை இன்னொரு மெத்தடில் கூட பண்ணுவாங்க. எப்படின்னா, தப்பு போட்டுருவாங்க. படுக்க போட்ட பிறகு அந்த யானையை நடக்க விட்டுருவாங்க. யானை நடக்கும் போதே அது வந்துட்டு அந்த தப்பு பண்ணவங்களோட காலை மிதிக்கும், கையை மிதிக்கும், உடம்பு மிதிக்கும், கடைசியாக தலையை மிதித்து அவங்கள கொன்னுரும். கடைசியாக பார்க்க போகிற தண்டனை என்னன்னா, இருக்கிறதுலே கொடுமையான தண்டனை இம்பேல்மெண்ட். இந்த தண்டனையும் நிறைய கண்ட்ரீஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த தண்டனை ஸ்பெசிஃபிக்காக எந்த கண்ட்ரிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17th செஞ்சுரியில் ஈஜிப்ட் அந்த ஊரில் தான் இந்த தண்டனையை நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனையை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவே ராபர்ஸ். இந்த காடியில் போய்கிட்டு இருக்கும் போது காடி நிப்பாட்டி சங்கிலி எடு, காசு எடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. அதுக்கப்புறம் போனோ திருடனுங்களுக்கு இந்த தண்டனையை கொடுப்பாங்க. இந்த தண்டனையை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தப்பு பண்ணவங்களோட கையை முதல்ல கட்டிடுவாங்க, பின்னாடி வச்சு கட்டிடுவாங்க அவங்களோட கையை. அதுக்கப்புறம் அவங்களோட பேக்கை ரேசரால் வெட்டுவாங்க. அந்த பின்னாடி பேக்கை பெருசாக்கிறதுக்கு ரேசரை வச்சு வெட்டுவாங்க. எதுக்குன்னா, ஒரு பெரிய கட்டையை அவங்க பின்னாடி சொருவுறதுக்கு. அந்த கட்டை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்படி கூரா வந்துட்டு இப்படி வரும். அந்த கட்டை கூரா, அந்த கூரா இருக்கிற சைடில் தான் வந்துட்டு அந்த ஆளோட பேக்கை வெட்டிட்டதுக்கப்புறம் அந்த கூரா இருக்கிற சைடில் தான் சொருவாங்க. அவங்களோட பின்னாடி மூலமாக சொருவி அதுக்கப்புறம் ஒரு மேலெட் எடுப்பாங்க. மேலெட் இல்லைன்னா ஹெம்மர் இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த கட்டையை அடித்து அவங்களோட உடம்புக்குள்ளே தள்ளுவாங்க. இந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டையில் வந்துட்டு கிரீஸ் போட்டுருப்பாங்க. அப்போ தான் அவங்க உழுக்கு தள்ளும் போது இன்னும் ஸ்மூத்தாக உழுக்கு நவரணுன்றதுக்காண்டி அந்த கட்டையை வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டையை அடித்து தள்ளி உழுக்கு தள்ளி அந்த கட்டை வந்துட்டு ஒன்று அந்த தப்பு பண்ணுறவங்களோட ஷோல்டர் வழியாக வெளியாகும், இல்லைன்னா அந்த தப்பு பண்ணுறவங்களோட வாய் வழியாக அந்த கட்டை வெளியே வந்துடும். அந்த கட்டை ஷோல்டர் வழியாகவும் இல்லை வாய் வழியாக வெளியே வந்த கையோடையே அந்த ஆள் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டையோடு அவங்கள சொருவனாங்களே அவங்கள போயிட்டு ஒரு ரோட்டு ஓரத்தில் பப்ளிக் நிறைய நடமாடுற இடத்துல வச்சுருவாங்க. அப்போ தான் பப்ளிக்கு தெரியும், இந்த மாதிரி தப்பு பண்ணால் உங்களுக்கு இதே கதி தான் உங்களுக்கும் அப்படின்னு மாதிரி அவங்களோட பொணத்தை போயிட்டு அப்படியே ரோட் சைட்லேயோ இல்லை பப்ளிக் நிறையா இருக்கிற இடத்துலையோ அப்படியே வச்சுருவாங்க. அந்த பொணத்தை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரோட் சைட்லேயே ஒரு நாளுக்கு வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் அவங்க அந்த பாடியை கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த பாடியிலேருந்து நாற்றம் வரத்துக்குள்ளே அந்த பாடியை அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த தண்டனையை இன்னொரு மெத்தட்லேயும் கொடுப்பாங்க. எப்படின்னா, அந்த கட்டையை அவங்க சொருவுறாங்களே, அந்த கட்டையை வந்துட்டு அவங்க பாதி தான் சொருவாங்க. அந்த பாடிக்குள்ளே அவங்க வந்து பாதி தான் சொருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை கொண்டு போயிட்டு அவங்க வந்துட்டு ஆக்சுவலி பாடி கிடையாது, அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. அந்த டைமில் அந்த பாதி தான் சொருவினாங்களே, ஸோ அவங்க உயிரோடு இருப்பாங்க. அந்த கட்டையை விட்டு அவங்க வலிக்கிக்கிட்டு போகாமல் இருக்க அந்த கட்டையில் வந்துட்டு
உட்கார்ற மாதிரி ஒரு பொசிஷன் மாதிரி அந்த கட்டையில் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆளோட பாடி அவங்க வந்துட்டு வலிக்கு கீழே போகாமல் அந்த சீட்டட் பொசிஷன்லேயே வந்துட்டு அந்த கட்டையில் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு உயிரோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுறாங்கன்னா ரோட் சைடில் போய் வைக்கும் போது பப்ளிக்லாம் அதை பார்த்து பயப்படுவாங்க. ஆப்வியஸ்லி ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆளுங்க போயிட்டு வருவாங்க. அந்த தப்பு பண்ணவங்க வந்துட்டு ஆளுங்களை பார்த்துட்டு என்னை காப்பாற்றுங்க, எனக்கு வலிக்குது அப்படிலாம் சொல்லி அந்த கீழே அவங்க குத்துனாங்களே அந்த இடத்துல வந்துட்டு அந்த தப்பு பண்ணவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த ஆள் இறந்துருவாங்க. அவ்வளோதான் இந்த 5 கொடூரமான தண்டனைங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தண்டனை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடித்தா கண்டிப்பாக அந்த வீடியோவை பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.